வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். ஆர்ஆர்பி டெக்னீசியன் தேர்வுக்கான முடிவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீசியன் கிரேட் 1 சிக்னல் இந்த தேர்வுக்கு மட்டும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க, ஸோ இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, ஸோ உங்களுடைய மதிப்பெண் இது அனைத்துமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய நம்பர் இருந்தால் மட்டும் போதும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய முடிவை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லை இந்த உங்களுடைய ஸ்கோர் கார்டு பார்க்குற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பேஜ் ஆகும். உங்களுடைய நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு ஸ்கோர் கார்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தல உங்களுடைய ஃபோட்டோ வரும். அது எந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணீங்க, உங்களுடைய நேம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதில் எந்த ஜோனில் அப்ளை பண்ணீங்க, எந்த டேட்டில், மொத்தம் எத்தனை கொஸ்டின், நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க, அதில் வெயிலட் கொஸ்டின் மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு, அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் இக்னோர் பண்ணிட்டாங்க, மொத்தம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அடிச்சீங்க, எத்தனை கொஸ்டின் ராங்காக அடிச்சீங்க, ஸோ உங்களோட ரா மார்க்ஸ் எவ்வளோ, நார்மலிஸ்ட் மார்க். ஓகே, இந்த நார்மலிஸ்ட் மார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கட் ஆஃபும் அந்த செலக்ட் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலிஸ்ட் மார்க் எவ்வளோ, 46.41 இருக்கு. ஓகேங்களா? அது கீழே பார்த்தா பெர்சன்டேஜ் ஸ்கோர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3121 அந்த ஷிஃப்ட்ல மொத்தம் 3247 பேர் எழுதுனத உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஈக்குவலா 3121 பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப். ஓகே, ஸ்கோர் கார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்னா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்கும். ஓகே, பார்த்துக்கோங்க. சரி, கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்முடைய சதர்ன் ரயில்வேல டெக்னீசியன் கிரேட் 1 சிக்னலுக்கு ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா 61.29, எஸ்சி 54.57, எஸ்டி 47.34, ஓபிசி 59.49, இடபிள்யூஎஸ் 54.01, எக்ஸ் சர்வீஸ்மேன் 37.025, ஆர்எல்டி பிடபிள்யூ கேன்சர் 34.60. ஓகேவா? இது கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அங்கே செலக்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் லிஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, சின்னது ஒரே ஒரு தேர்வு கொண்ட ஒரு தேர்வு என்னது, டெக்னீசியன் கிரேட் 1, டெக்னீசியன் கிரேட் 3. ஓகேங்களா? இப்போ இதில் செலக்ட் ஆனவங்க அடுத்த போகக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால் லெட்டரும் அனௌன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை நீ டெவலப் பண்ணிட்டு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்து ஒரு 2-3 4 நாட்குள்ளே என்ன பண்ண உங்களுக்கு மெடிக்கலும் இருந்துடும். ஸோ மெடிக்கலுக்கான ஃபீஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போது மீது எதுக்கும் பே பண்ண தேவையில்லை. சில இது உங்களுக்கு தேவைப்படுது, வேற எது எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் தெரியும். இப்போ எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க நம்முடைய சென்னை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 48 பேர். மொத்தம் 48 பேர் மட்டும் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரோல் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா ஏன்னு சொல்லிட்டு. மொத்தமே 48 நம்பர் தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து அடுத்த லெவலில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போக போறாங்க. ஸோ அது முடிஞ்சு கொஞ்சம் 2-3 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலும் வந்துடும். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க, ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி 2 செட் வச்சுக்கோங்க. இது முடிஞ்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும். இதை சப்போஸ் யாராவது செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ செலக்ட் ஆகிருக்கோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா நமக்கு அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் மட்டும் தானே. ஏன்னா வேற எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் முடிஞ்சா நமக்கு என்ன ஜாப் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்வை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு கட் ஆஃப்லாம் பார்த்துட்டு மிகப்பெரிய லெவலும் போகவே இல்லை. ஓகே, ஜென்ரலே பார்த்தா 61 சம்திங் அப்படி தான் இருக்கு. ஸோ நல்லா நீங்கள் பண்ணியிருந்தாலே போது நல்லா ஸ்கோர் பண்ணி அந்த ஜாப் எடுத்துருக்கலாம். ஓகே, இதே மாதிரி டெக்னீசியன் 3க்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக்குள்ள கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நேற்றே ஒரு நியூஸ் போயிட்டு தான் டெக்னீசியனுக்கான முடிவுகள் வரப்போன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு டெக்னீசியன் கிரேட் 1க்கான முடிவு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த டெக்னீசியன் 3க்கும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.